இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்க வாய் சும்மா இருக்கக்கூடாது, நீங்க இன்னும் துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையில் விடுதலை தர வல்லவர். குடும்பமா நீங்க யாருக்காவது போய் எனக்காக ஜெபிச்சுக்குங்கன்னு சொல்லலாம், ஆனா எனக்காக துதிச்சுக்குங்கன்னு சொல்ல முடியாது. எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம், ஆனா எனக்காக ஆராதிங்கன்னு சொல்ல முடியுமா? யூ ஒன்லி கேன் டூ. உங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும். உங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசலாமே தவிர உங்களுக்காக ஒருத்தர் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் வந்து தேவ பிரசன்னத்தை சுமக்கத்தக்கதான ஒரு தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். திரைச்சிலை கீழிருந்து அல்ல, மேலிருந்து கீழாக ரெண்டாக பிரிந்தது, கிழிந்தது. நம்மளை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் கொண்டு போகத்தக்கதான ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாவமோ நம்முடைய அக்கிரமோ மீறுதல்களோ இதையாவும் உள்ள போகிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆமென். உள்ள வரும்போதே ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் தூக்கி நீங்கள் என்ன பண்ணிருங்க, கிளீன் பண்ணிருங்க. கிளென்ஸ் மீ லார்ட். நீங்க கேட்டு என்ன கழுவி சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் இடைப்படுவாராக. மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் நம்ம மத்தியிலே செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு வெற்றி ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறீர்களா? அவர் நாமத்திலே விடுதலை உண்டு. ஆமென். ஜீவன் உண்டு.